ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்விங்கை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து அகைன் பையிங் சைட் மூவ் ஆயிடுச்சு. ஸ்விங்கை பிரேக் பண்ணியிருந்தாலும் அகைன் சிபிஆர் லெவல்லேருந்து பயர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டு சைட்வேஸில் லாஸ்ட்டாக வந்துட்டு மார்க்கெட் 51,272 வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து 272. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் அக்ரெசிவ். நேற்று வீடியோ பாருங்கள், அக்ரெசிவ் செல்லிங் எங்கேயுமே ட்ரை பண்ணாதீங்க. எப்போ நான் வந்து செல்லிங் ட்ரை பண்ணலான்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க ஒன் செகண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 51,272. ஓகேங்களா? எப்போ வந்து நம்ம செல்லிங் ட்ரை பண்ணலான்னு சொன்னேன்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு கேப் அப் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு பையராக மேலே போச்சுன்னா நம்மளுக்கு ஈஸி செல்லிங் ட்ரேட் கிடைக்கும்னு சொன்னேன். பட் அது செல்லராக வந்து பையருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. ஸோ இட்ஸ் அ பையிங் ட்ரேட். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண வேண்டிய லெவல்ஸ் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது. இதை வந்து ஆரஞ்ச் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மேலே நேற்று நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா கேப் பார்டர், அது வந்து ஸ்டில் வேலிடாக தான் இருக்குது. இன்னுமே அந்த லெவலை டச் பண்ணல. ஸோ அது வந்து பிளாக் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுவுமே ஸ்டில் வேலிடாக தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன் செகண்ட், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 476லேருந்து 520 50 பாயிண்ட்ஸ் வைட்டில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இன்னித்து சிபிஆர் வந்து வெர்ஜின் சிபிஆராக மாறிடுச்சு அகெயின். இது வந்து ஒரு வைட் வெர்ஜினாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ, இன்னித்து லோ வந்து அந்த வெர்ஜின் சிபிஆரோட ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதையும் ஆரஞ்ச் லைனில் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டண்ட் லெவல்ஸு. ஸோ இப்போ நம்ம டுமாரோ சிபிஆர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டுமாரோ சிபிஆர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்னென்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது லாஸ்ட்டாக என்ன ஸ்விங்ஸ் போயிட்டுருக்குன்னா பையிங் ஸ்விங்ஸ் போகுது. ஓகேங்களா? ஹையர் அண்ட் ஹையரில் பையிங் ஸ்விங்ஸ் போயிட்டுருக்கு. நாளைக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து பையிங் கிராஸ் ஆகுது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 51,500 ஒரு ரவுண்ட் லெவல் ப்ளஸ் வெர்ஜின் சிபிஆர் அண்ட் கேப் ஆர்டர் இருக்கனால ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் அகைன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நான் ஃபுல் செல்லிங் வரும்னு சொல்ல, ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இங்கிருந்து வந்துட்டு பையிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாகவே போகுது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ரிட்ரேஸ்மெண்ட் ரேட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து உங்களோட டார்கெட் வந்து க்ளோசிங் ப்ரைஸாக இருக்கணும். பட் எடுத்தோடனே மார்க்கெட் வந்து டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் கீழேயே நீட்டாக கொடுக்குது அப்படின்னா, இந்த இடத்துலேயே டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்து போகுதுன்னா உங்களோட டார்கெட் வந்து கேப் ஆர்டராக இருக்கணும். ஓகேங்களா? இதர் இங்கே டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா மேலே போயிட்டு செல்லிங்க்கான ஸ்ட்ரெயிட்டாகவே மார்க்கெட் வந்து அப்படியே அப்லிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த 51,500 செல்லிங் வந்துட்டு அகைன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும். ஏன்னா எல்லாமே மார்க்கெட்டோட கையில் நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ இந்த க்ளோசிங் ப்ரைஸையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா, இந்த லாஸ்ட் ஸ்விங்கை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் வந்து வெர்ஜின் சிபிஆரோட அதாவது ஃபர்ஸ்ட் லைனை டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இது வந்து நான் ஃப்ளாட் இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு கேப் அப் இந்த இந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா, கேப் அப் ஆயிடுச்சுன்னா பையிங் போகுமா அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேப் அப் ஆயிடுச்சு 50,550க்கு அப்புறம் அப்படின்னா பையிங் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி ப்ராஃபிட்ஸ் உங்களோட கையிலேருந்து போயிடுச்சு. ஸோ பெரிய லெவல்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் கிடைக்காது. ஃப்ளாட் ஓப்பனிங்கில் ஸ்லோ அண்ட் ஸ்டடி டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனா இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே செல்லிங் ஜோனுக்கு போகுதா, இது 2 நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் எடுத்தோடனே. ஸோ உங்களுக்கு பையிங் வந்துட்டு ஈதர் இந்த ப்ரீவியஸ் டேலோ ஃபஸ்ட் லைன் ஆஃப் சிபிஆர்டியோ இல்லை லாஸ்ட் லைன் ஆஃப் வெர்ஜின் சிபிஆர் இருந்தோ பையிங் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனா இல்லை இந்த இடத்துல டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனான்னு பார்த்துட்டு பையிங் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு புல் பேக் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நாளைக்கான ட்ரேட்ஸு. கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ளாட் ஓப்பனிங் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறோம். ஃப்ளாட்டில் என்ன டைப் ஆஃப் ஓப்பனிங், இந்த க்ளோசிங் ப்ரைஸை ஒட்டி ஃப்ளாட் வந்து இதர் டபிள்யூவில் ஸ்லோ என்ட்ரி கொடுத்தா பையிங் ட்ரேட் போங்க. இல்லை எடுத்தோடனே மார்க்கெட் அப்லிஃப்ட் ஆயிடுச்சு 51,500 லெவலுக்கு போயிடுச்சுன்னா செல்லிங் ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் பண்ணுங்கள். அதில் க்ளோசிங் ப்ரைஸ் ஃபஸ்ட் டார்கெட்டாக வைங்கன்றேன். இது 2 ட்ரேட்ஸ் கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு வந்து கேப் டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வெர்ஜின் சிபிஆருக்கு ஒரு 3 லைன் கொடுத்துருக்கோம். 51,000, 51,880, அப்புறம் 51,770. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பையிங் வந்துட்டு கேப் டவுன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்துட்டு நீங்கள் எங்கே பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் S1 இருக்குது, ப்ரீவியஸ் டேலோ இருக்குது, ஃபஸ்ட் லெவல் ஆஃப் வெர்ஜின் சிபிஆர்ல இருக்குது. ஸோ இங்கே டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் பையிங் வருதான்னு பாருங்கள். சப்போஸ் இது உடஞ்சிருச்சு ஃபெயிலியர் ஆகுதுன்ற பட்சத்தில் லாஸ்ட் லைன் ஆஃப் சிபிஆர்லேருந்து ஒரு புல் பேக் அகைன் வந்து பையிங் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 2 ட்ரேட்ஸ் ஃபார் பையிங் அண்ட் 1 ட்ரேட் ஃபார் செல்லிங்க்கு நாளைக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி மார்க்கெட் நாளைக்கு எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.